இப்போது நாம் 10th ஸ்டாண்டர்டோட யூனிட் 1 போயம் லைஃப்பில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம். 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம். அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ஒரு 2 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம். அந்த வீடியோ முடியல, அந்த வீடியோவில் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் இப்போ நம்ம 3வது இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். சரியா? பர்சானிஃபிகேஷன் 3வது. நீங்கள் 2 லைன்ஸ் பாருங்கள். நான் முன்னாடி கொடுத்துருக்கிறது விளக்கம். 2 லைன்ஸ் பாருங்கள். ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ் பட் ஹோல்டிங் டவுன் இன் ஃபியர். இப்போது ஃப்யூச்சர் வெயில்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எதிர்காலம் மறைக்கும், எதிர்காலம் நமக்கு தெரியாது அல்லது மறைத்து விடும். ஸோ அந்த வெயில் அப்படிங்கிற வேர்டு மனிதர்களுடைய குணங்கள். ஸோ மறைத்தல் அப்படிங்கிறது மனிதருடைய ஒரு குணம். ஸோ அது அந்த மாதிரியான ஒரு ஆட்ரிபியூட். அந்த ஆட்ரிபியூட் ஹியூமன் குவாலிட்டி, அதாவது ஹியூமன் குவாலிட்டி, மனித குணம். அதை ஆட்ரிபியூட் பண்ணக்கூடியது வெயில். ஃப்யூச்சர் இஸ் நாட் எ ஹியூமன் பீயிங். ஃப்யூச்சர் அப்படிங்கிறது மனிதன் கிடையாது, அது ஒரு காலம். அந்த காலத்திற்கு மனிதனுடைய குணங்களை சொல்லி இருக்கிறார்கள், மனிதனுக்கு உரிய குணங்களை அதற்கு சொல்லி இருக்கிறார்கள். ஸோ அப்படி ஒரு இன்அனிமேட் திங்குக்கு மனித குவாலிட்டியை சொல்லியிருந்தால் அதுக்கு பேர் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு பேர். அதை தமிழில் உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் அதுக்கு உருவகம்னு பேர். ஏதாச்சும் ஒன்று உருவகப்படுத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மரம் பேசியது அப்படிங்கிறது மனிதனுடைய குணம். மரம் போய் பேசுமா? சில கார்ட்டூனில் பார்த்திங்கன்னா மரம் பேசும், மரம் பேசாது. ஆனால் மரம் பேசியதை போல கற்பனை செய்து மனித குணத்தை மரத்துக்கு கொண்டு போனால் அதுக்கு பேர் பர்சானிஃபிகேஷன். இப்போ நம்ம அதுக்கான விளக்கம் பாருங்கள். இது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் பர்சானிஃபிகேஷன் கொடுத்துட்டோம். த வேர்டு வெயில்ஸ் இஸ் த ஆட்ரிபியூட் ஆஃப் ஹியூமன் குவாலிட்டி. இட் இஸ் கிவன் ஃபார் இன்அனிமேட் திங் ஃபியூச்சர். வெயில்ஸ் என்கின்ற வார்த்தை மனிதனுடைய குணத்தை குறிப்பது. அது ஒரு மனிதன் அல்லாத ஒன்றுக்கு ஃப்யூச்சர் என்ற ஒரு காலத்தை காட்டும் வார்த்தைக்கு பயன்படுத்தியதால் இது பர்சானிஃபிகேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ பர்சானிஃபிகேஷன் இஸ் ஏ பொய்டிக் டிவைஸ். அணி இலக்கணம், இது ஒரு அணி இலக்கணம்னு தமிழில் சொல்லுவாங்க. இது உருவகம். அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் ஆர் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அட்ரிபியூட்டட் வித் ஹியூமன் குவாலிட்டிஸ். மனிதர்களுடைய பண்புகள், அந்த மனிதர்களுடைய பண்புகளை பொயட் ஆனவர் மிருகங்களுக்கும் தாவரங்களுக்கும் உயிரற்ற பொருள்களுக்கும் சில நேரங்களில் அதை பயன்படுத்துவார்கள். அது போயத்தினுடைய அழகிற்காக. அணி என்றாலே அலங்காரம், அணி இலக்கணம்னு தமிழில் சொல்லுவாங்க. அலங்காரப்படுத்த போயத்தை படிப்பவர்களுக்கு ஒரு சுவையூட்டுவதற்காக இவ்வாறு செய்வதுண்டு. அதற்காக இந்த மாதிரி அணிகளை பயன்படுத்துகிறார்கள், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பயன்படுத்துகிறார்கள். இந்த இடத்துல அதுக்கு பர்சானிஃபிகேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அடுத்தது பாருங்கள், அதுவும் இன்னொன்று வந்திருக்கு, அதை பார்க்கலாம். அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல். ஸோ ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல். ஸோ வரி கட்டுவது மனித குணம். அதை ஒரு உறுப்புக்கு, ஹார்ட்டுங்கிறது நம்மளுக்கு மட்டும் இல்லை, மிருகங்களுக்கும் இருக்குது. இந்த ஹார்ட் அப்படிங்கிறது மனிதன் கட்டுவான். ஹார்ட்டுங்கிறது ஆர்கன் ஆஃப் எ லைஃப், எந்த ஒரு உயிரினத்துக்கும் ஆர்கன் ஆஃப் எ லிவிங் ஃபியூச்சர். ஸோ அது பே பண்ணாது. ஹார்ட்டு போய் யாருக்காவது பே பண்ணுமா? பே பண்ணாது. பேனா என்ன கொடுக்கறது, ஹார்ட்டுக்கு பண்ணாது, மனிதன் தான் பண்ணுவான். ஸோ இது மனித குணம் ஹார்ட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதை நாம் என்ன சொல்லணும்? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். புரியுதா? ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல். தட்டு இந்த இடத்துல ஹாப்பி ஹார்ட்டை குறிக்கிறது. அது ஒரு கன்ஜங்ஷன். ஹாப்பி ஹார்ட்டை குறிக்கின்றது அந்த தட்டு. எப்படி படிக்கணும்னா ஹார்ட்டு பேஸ் இட்ஸ் டோல்னு கொடுக்கணும். இதயம் வரி கட்டாது, மனிதன் தான் வரி கட்டுவான். ஆகையினால் மனித குணத்தை இதயத்துக்கு குறிப்பிட்டிருப்பதால் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் பர்சானிஃபிகேஷன். ஸோ
ஸோ பர்சனிஃபிகேஷனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு எடுத்த உடனே. ஸோ எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் பர்சானிஃபிகேஷன் போட்டுடுங்க. ரெண்டாவது அந்த ஃபஸ்ட் த வேர்டு பே இஸ் த அட்ரிபியூட் ஆஃப் ஹியூமன் குவாலிட்டி, இட் இஸ் கிவன் ஃபார் தி ஆர்கன் ஹார்ட் அப்படின்னு எழுதுங்க. 1 மார்க் கொஸ்டின் தான் அது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5, 5th கொஸ்டின். இப்போ இது வந்து மறுபடியும் நம்ம மெட்டாஃபார்க்கு போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் ஏ க்ரௌன். ஸோ க்ரௌன் இது ஃப்ரெண்ட்ஷிப் அட்வென்ச்சரில் நேரடியாக சொல்லிடுறாரு. க்ரௌனுங்கிற வார்த்தை புகழை குறிக்கக்கூடியது. மகுடம் சூட்டி கொண்டான், புகழ் மகுடம் சூட்டி கொண்டான், புகழ் என்ற மகுடத்தை அவன் அணிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. மகுடம் என்பது ஒரு உயர்வானது. ஸோ புகழ் அது போல் உயர்வானது. மகுடம் போன்ற புகழினை சூட்டி கொண்டான்னு அர்த்தம். ஸோ புகழுக்காக ஆசைப்படுகிறார்கள். மகுடம் போன்ற புகழ். ஸோ புகழ் மகுடம், புகழ் போன்ற புகழ் என்கின்ற மகுடம், புகழ் மகுடம்னு சொல்லுவாங்க. புகழ் மகுடம் போன்ற புகழ் என்று சொல்லாமல் புகழ் மகுடம் அப்படின்னு போன்ற என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் லைக் ஆஸ் இதை பயன்படுத்தாமல் சொல்லப்படுகிறது. இதை ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சிஸ். இப்போ இது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை ஃபிகர், ஹை அட்வென்ச்சர் அண்ட் ஏ க்ரௌன் அப்படின்னு போயம் லைன் எடுத்து கொடுத்துட்டோம். வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு தான் கேட்பாங்க. த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் மெட்டஃபார் அப்படின்னு எழுதுனீங்கன்னா போதும். அடுத்தது இன்னொரு லைன் எழுதுங்க. த வேர்டு க்ரௌன் ரெஃபர்ஸ் டு ஃபேம் இன் திஸ் லயன். க்ரௌன் என்ற வார்த்தை இந்த இடத்தில் புகழ் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறது. 2 things are compared. 2 விஷயம் கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. வித்தவுட் யூஸிங் த வேர்டு லைக் ஆர் ஆஸ். அதை சிமிலி வரும்போது உங்களுக்கு இது புரியும். லைக் ஆர் ஆஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் 2 பொருள்களை ஒப்பிட்டு இருக்கிறார்கள். அவ்வாறு ஒப்பிட்டால் இம்ப்ளாய்டு சிமிலி, அதை மெட்டஃபார் அப்படின்னு எழுதணும். அடுத்து பாருங்கள், போயம் லைன்ஸ் பாருங்கள். அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் வில் பி சியர். ஸோ ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன், சரியா, அது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்ஸ் லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியை குறிக்கிறது. ஸோ ரோடுங்கிற வார்த்தை இந்த இடத்துல லைஃப்பை குறிக்குது. சரியா, ரோடுங்கிற வார்த்தை லைஃப்பை குறிக்குது. ஆனால் அவர் லைக் போடலாம், லைக் அல்லது ஆஸ் யூஸ் பண்ணல. அதனால் இட் இஸ் மெட்டஃபார். ஸோ நீங்கள் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் வில் பி சியர் அப்படின்னு போயம் லைன் அது. அந்த லைனை கொடுத்து வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு கேட்பாங்க. த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் மெட்டஃபார் அப்படின்னு எழுதுங்க. அடுத்தது த ஃப்ரேஸ் ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் ரெஃபர்ஸ் டு லைஃப்ஸ் லாஸ்ட் ஸ்டேஜ். த 2 things are compared without using the word like or as. அப்படி எழுதிட்டிங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டு யூத் அண்டு ஏஜ். ஸோ யூத் அப்படின்னா இளமை, ஏஜ்னா வயசானவங்க. ஸோ இது 2ம் ஆப்போசிட்டு. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது 2ம் வருது. ஸோ ஆகையினால இதுக்கு கான்ட்ராஸ்ட்னு பேர். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு கான்ட்ராஸ்ட். டு யூத் அண்ட் ஏஜ் ப்ளஸ் அந்த லைன் அப்படியே எழுதிக்கோங்க. அந்த லைன் கொடுத்துருப்பாங்க. அப்போ டு யூத் அண்டு ஏஜ், சரியா. த ட்ராவல் மஸ்ட் பி சியர் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன எழுதணுன்னா த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் கான்ட்ராஸ்ட். ஏன்னா ஆப்போசிட்டு, யூத்துக்கு ஆப்போசிட்டு ஏஜ், இளமை முதுமை. இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் இளமை முதுமைன்னு வந்திருக்கு. ஆகையினால இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் கான்ட்ராஸ்ட். த வேர்டு யூத் இஸ் ஆப்போசிட் டு த வேர்டு ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கான்ட்ராஸ்ட்னா என்னங்கிறதுக்கு ஃபஸ்ட்லேயே விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. கான்ட்ராஸ்ட் இஸ் த ஆப்போசிஷன் பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ 2 ஆப்ஜெக்ட்டு, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும். டிஃப்ரென்சஸ் ஹைலைட்டட் அண்டு எக்ஸ்பிளைன்ட். சரியா, அதுதான் கான்ட்ராஸ்ட். இப்போ அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு. ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். ஸோ ஹில்லுங்கிறது
மேடு, டவுன்கிறது பள்ளம். ஸோ மலை, பள்ளம். ஸோ ரெண்டும் ஆப்போசிட் வேர்ட்ஸ். அதனால் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் கான்ட்ராஸ்ட். இந்த லைன் கொடுத்துட்றாங்க, போயத்தோட லைன் வச்சுக்கோங்க. ஸோ லெட் த வேர்ட் வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். த ஃபிகர் ஆஃப், நீங்கள் எப்படி எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருப்பாங்க, ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் கான்ட்ராஸ்ட். த வேர்டு ஹில் இஸ் ஆப்போசிட் டு த வேர்டு டவுன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு மார்க்கு. பின்னாடி உங்களுக்கு ஹையஸ்ட் மார்க் கொடுக்கும்போது புரிஞ்சு எழுதியிருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மார்க் கொடுத்துருவார். அடுத்தது லாஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த போயத்தில் ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத். இதை நீங்களே சொல்லிடலாம். ரஃப் ஆர் ஸ்மூத். ரஃப்னா என்ன, கரடு முரடு. ஸ்மூத்னா என்ன, மிருதுவான. ஸோ ரெண்டும் ஆப்போசிட்டு. அப்போ என்ன பண்ணணும், த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் கான்ட்ராஸ்ட். The word rough is opposite to the word smooth. That's all. So இந்த figure of speech இதில் alliteration ஒன்று வரும். அப்புறம் இன்னொன்று என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, alliteration அப்படின்னு சொன்னால் கான்சனண்ட்டாக ஃபஸ்ட்டு வேர்டை வந்து ஒரு லைனில் அதை நான் சொல்கிறேன், அடுத்த போயமில் சொல்கிறேன் உங்களுக்கும். இப்போது ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் இருக்கும், அதை பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் இன் ஏ பேராகிராஃப். ஸோ ஒரு பேராகிராஃப் எழுதணும் நம்ம. டிஸ்கிரைப் த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஆஸ் டிபிக்டட் இன் த போயம். ஸோ லைஃப் அப்படிங்கிற போயத்தில் பற்றி ஒரு பேராகிராஃப் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் எப்போதும் அழகாக இருக்க போயத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நேம் ஆஃப் த போயம் லைஃப், நேம் ஆஃப் த போயட் ஹென்ரி வேன் டைக். தீம், இதோட தீம் என்னென்னா டேக்கிங் ஆன் லைஃப் இன் இட்ஸ் ட்ரூயஸ்ட் ஃபார்ம் அப்படின்ட்டு ஒரு தீம் கொடுத்துருங்க. இப்போ நம்ம பேராகிராஃப் உள்ள போகலாம். ஹென்ரி வேன் டைக். த போயட் வாண்ட்ஸ் டு லிவ் ஹிஸ் லைஃப் லுக்கிங் அஹெட் வித் ஹாப்பி மைண்ட் எவ்ரி இயர் அண்ட் வில்லிங் டு டூ ஹிஸ் ஒர்க் வித்தவுட் ஹெசிடேஷன். ஸோ ஃபஸ்ட்டு 2 லைன்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன். போயட்டோட பேர் எழுதிட்டோம், ஹென்ரி வேன் டைக். போயிட்டு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்புகிறார், மகிழ்ச்சியான வாழ்க்கை, வரப்போகின்ற ஒவ்வொரு ஆண்டிலும் தன்னுடைய வேலையை செய்ய விரும்புகிறார், எந்த விதமான தயக்கமும் இன்றி. ஹெசிடேஷன்னா தயக்கம், புரியுதா? ஸோ நமக்கு 1 மார்க் கொஸ்டின்லேயும் கேட்டிருந்தாங்க. இந்த ஆன்சரையும் அங்கே எழுதலாம், அந்த ஆன்சரையும் நீங்கள் இங்கே எழுதலாம், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, அவ்வளோதான். லுக்கிங் அஹெட் எவ்ரி இயர் வித் ஹாப்பி மைண்ட் அண்ட் வில்லிங் டு டூ ஹிஸ் ஒர்க் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், வித்தவுட் ஹெசிடேஷன். அடுத்தது, he does not want to hurry up to achieve his aim. அச்சீவ்னா அதை செய்து முடிப்பது. ஸோ அந்த எய்மை சாதிப்பதில் ஒரு நோக்கம் இருக்குது, அந்த நோக்கத்தில் வெற்றி கொண்டு அதை சாதிப்பதற்கு விரைவாக செயல்படுவதை அவர் விரும்பவில்லை. he does not want to hurry up to achieve his aim. அப்படி படிச்சுக்கோங்க. he does not want to divert from his goal. ஸோ ஏன்னா நம்ம எய்ம் கோல்னு போட்டிருக்கோம்னா ஒரே வார்த்தை போட்டால் இன்னும் மாதிரி இருக்கும், அதுக்காக வார்த்தை மாற்றிருக்கிறோம். ஃப்ரம் ஹிஸ் கோல், அவருடைய லட்சியத்திலிருந்து. டைவர்ட்னா என்ன, மாறுதல், தடம் மாறுதல். ஸோ அதை விட்டுடுறது, அதை அவர் விரும்பவில்லை, போயிட்டு விரும்பவில்லை. he does not want to divert from his goal. he is not ready to mourn for the things he has lost. ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு, he has lost. ஸோ தான் வாழ்க்கையில் இழந்து போன விஷயங்களை எண்ணி துன்புறுவதற்கு அவர் தயாராக இல்லை. ரெடினா தயாராக இல்லை. he is not ready to mourn for the things. இது வரைக்கும் நல்லா படிங்க. he is not ready to mourn for the things he has lost. The poet is not afraid of the future. எதிர்காலத்தை பற்றி இந்த கவிஞன் பயப்படவில்லை. எப்படி பர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோ. இஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கு, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். The poet is not afraid of the future. Very simple English. He is not ready to mourn for the things he has lost. அடுத்தது, இவர் எப்படி வாழ விரும்புகிறார், அவருடைய ப்ரிஃபரன்ஸ். ஸோ ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னால் முன்னுரிமை.
ஸோ எதை முன்னுரிமை ப்ரிஃபர் டு வரும், ப்ரிஃபர் வந்தாலே டு வரும். த poet prefers to live his life with a whole and happy heart. ஸோ ஒரு முழுமையான மகிழ்ச்சியான இதயத்துடன், உடன்கிறதுக்கு வித்து போட்டிருக்கான். live his life, லைஃப்னா வாழ்க்கை, லிவ்னா வாழ்வது. ஸோ வாழ்க்கையை வாழ்வதற்கு எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறார்னா ஹோல் அண்டு ஹாப்பி ஹார்ட். சரியா? நமக்கு ஸ்பாட் தி எரர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பாட் தி எரர் எப்படி கொடுப்பாங்கன்னா ஐ ப்ரிஃபர் டீ தேன் காஃபின்னு கொடுப்பாங்க. ப்ரிஃபருக்கு பக்கத்தில் தேன் வராது, டூ தான் வரும். ஐ ப்ரிஃபர் டீ டு காஃபி. அதேமாதிரி இங்கே பாரு, த poet prefers to live his life. ஆனால் கம்பேரிசன் இல்லை, ப்ரிஃபர்ஸ் வந்தால் டூ வரும்னு தெரிஞ்சுக்கணும். He gives us to embark on this journey with a smile on our face. ஸோ நம்ம சிரித்த முகத்தோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். Whether the way of life could go up the hill or down, rough or smooth, he will enjoy his journey of life. ஸோ இந்த வாழ்க்கை பாதை, வே ஆஃப் லைஃப், வாழ்க்கை பாதை could go up the hill. ஸோ மேடாக இருக்கலாம், ஒரு மலையாக இருக்கலாம், அல்லது பள்ளமாக இருக்கலாம், ரஃப் ஆர் ஸ்மூத் சொல்லியிருக்கிறேன். he will enjoy his journey of life. துன்பம் வந்தாலும் சிரிப்பார் அப்படின்னு அர்த்தம். he will enjoy, என்ஜாய்னா மகிழ்ச்சி, his journey of life. இந்த ஸ்டூடெண்ட்ஸு கரெக்டாக எழுத மாட்டேங்கிறீங்க, அதுக்கு தான் இதை விளக்கமாக சொல்கிறேன். வெதர் போட்டிருக்கிறாங்க. வெதர் த வே ஆஃப் லைஃப் குட் கோ அப் த ஹில் ஆர் டவுன், ரஃப் ஆர் ஸ்மூத், he will enjoy his journey of life. அடுத்ததாக he will continue to seek what he wanted as a boy. ஸோ as a boy, சிறுவனாக இருந்த போது, சரியா? ஆஸ்னா சிறுவனாக இருந்த அந்த நேரம், அப்போலேருந்து அவர் வாட் ஹீ வாண்டட், அப்பயே அவருக்கு அதான் விருப்பமாக இருந்தது. வாட் ஹீ வாண்டட் ஆஸ் எ பாய், சிறுவனாக இருந்தபோது எதையெல்லாம் அவர் தேடினாரோ, சீக்னு வந்திருக்கும், நம்ம அதுக்கு சினனிமான வேர்டு வாண்டட் போட்டுட்டோம். ஹீ வில் கண்டினியூடு டு சீக், இப்பொழுதும் அதை தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கின்றார். he will continue to seek what he wanted as a boy. என்னெல்லாம் தேடினார்? நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் ஏ ப்ரைஸ். PRAISE போட்டுக்கோங்க, எப்படியும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து போச்சோ. PRAISE. he expresses that with courageous heart he will pursue his desires. டிசையர்னா ஆசை, விருப்பம். பர்சியூ அப்படின்னா தொடர்தல், பின்பற்றுதல். ஸோ தன்னுடைய விருப்பங்களை அவர் பின்பற்றுவார். எப்படிப்பட்ட இதயத்தோடு? ஒரு தைரியமான இதயத்துடன். he expresses, அவர் வெளிப்படுத்துகிறார். இதை இப்படி கூட நீங்கள் எழுதலாம், கொஞ்சம் அழகாக இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கோம். he expresses that he will pursue his desires with courageous heart அப்படின்னு எழுதலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது சென்டென்ஸ்னால் நீங்கள் அப்படியே எழுதி விட்டுடுங்க. ஸோ நான் நல்லா சூப்பராக எழுதுவேன் அப்படின்னு சொன்னாக்கா இதை முன்னாடி போட்டு எழுதலாம். he expresses that with a courageous heart he will pursue his desires. புரியுதா? அந்த பின்னாடி வர்றது முன்னாடி போட்டுருவோம். he expresses that, அது ஒரு பார்ட் சென்டென்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா with a courageous heart he will pursue his desire. இந்த பார்ட்டில் நாம் இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். he will pursue his desires with a courageous heart எழுதலாம். with a courageous heart he will pursue his desires. அடுத்ததாக he hopes that our story ends joyfully. ஸோ ஸ்டோரின்றது இந்த இடத்துல லைஃப். ஸோ அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா, தன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக முடிந்துவிடும். ஸோ த ரோட்ஸ் எண்ட் அப்படின்னு, த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரோட்ஸ் லாஸ்ட் டேர்னுங்கிறது நம்ம எப்படி மாற்றிருக்கோன்னா அவர் ஸ்டோரி எண்ட்ஸ் ஜாய்ஃபுல்லி, மகிழ்ச்சிகரமாக. ஹோப், நம்பிக்கை,
நம்பிக்கை கொண்டிருக்கிறார். The poem is inspiring. இந்த poem நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங் poem, but also idealistic. ஒரு ஐடியலிஸ்டிக் இருக்குது, ஒரு கொள்கையை கூறுகிறது, ஒரு கொள்கை எப்படி வாழணும்னு சொல்லிட்டு. One can be charmed by one's absolute faith in the abilities of warm heart. சரியா? ஒருத்தர் ரொம்ப சாம்னா என்ன, ஒரு வெரி சார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க, வெரி சார்மிங். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஒரு முழுமையான நம்பிக்கையோடு தன்னுடைய வார்ம் ஹார்ட், ஒரு அருமையான இதயத்தின் திறமைகளோடு அப்படின்னு நம்ம ஒரு போயத்தை பற்றி ஒரு சின்ன 2 lines கொடுத்துருக்கோம். சரியா? இந்த போயம் உங்களுக்கும் படித்து எக்ஸாமினேஷனில் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் இந்த முயற்சி எடுத்துருக்கிறது. ஸோ இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்போது இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.